குதிரைதான் ஒரு புறத்தின் கூரிய வேல்வால் வரிசையாய் அமைந்திருக்கும் வையத்தை பிடிப்பதற்கும் வெண்பகை முடிப்பதற்கும் வடித்து வைத்த படைக்கலம் போல் மின்னும் வெளிரும். புலியின் குகையினிலே அழகில்லை புதுமையற்று கிளியும் மெய்சிலிருக்கும் கீழிறங்கும் தன்மையும் தலை காட்டா மானத்தின் உறைவிடம் மறவன் மாளிகை. இல்லத்து வாயினிலே கிண்ணற்று சோற்றோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வணி எழுப்ப கொக்கை வாய்தனை திறந்து பிடி அன்னம் எடுத்து போட்டால் பெருநரை கிழவி ஒருத்தி. ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு சேதி பாட்டி என்றான். ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்கின்றாய், ஆண்மகனா நீ தம்பி? மூச்சுக்கு மூச்சு இடைவெளி ஏற்படட்டும், பின் பேச்சுக்கு தொடக்கம் செய்யென்றால் அந்த கிண்டலுக்கு பேல் போன கிழட்டு தமிழ்ச்சி. வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி, உன் வாடிக்கை கேலியை விட்டுவிடு. மடிந்தான் உன் மகன் களத்தில் என்றால் மனமுடைந்து நிமிர்ந்தால் தாய்க்கிழவி ஒருமுறை. தாயம் ஆடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு, களவும் அதுதான். காயம் மார்பிலா முதுகிலா என்றான். முதுகில் என்றான். கிழவி துடித்தனர், இதயம் வெடித்தனர், வாளை எடுத்தனர். முரசு கொட்டிய திக்கை நோக்கி முடுக்கினால் வேகம். வீரனுக்குத்தான் பால் கொடுத்தேன், அந்த குப்புற விழுந்து கிடக்கும் கோழைக்கு பெயர் வீரனா? அன்றொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு பதில் சொல்ல தன் மார்பை காட்டி சாய்ந்து கிடந்தான் என் சாகாத கண்ணாளன். அவனுக்கு பிறந்தானா? அடடா, மானம் எங்கே? குட்டி செவற்றுக்கும் கீழாக விருந்து விட்டான். இமய வரம்பினிலே வீரம் சிரிக்கும், அந்த வீணை நிரம்பினிலே இசை துடிக்கும். அதுவும் மானம் 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 என்றுதான் ஒலிக்கும். மதுவும் புலாலும் உண்டு வாழும் மானமற்ற வம்சமானி. ஏடா மரத்தவள் குடியிலே மாசு தூவிவிட்டாய். மார்பு கொடுத்தேன், மகனாய் வளர்த்தேன், தின்று கொடுத்து திமிழ் பாய்ந்த தோள்கள் எங்கே இன்னும் திறவிருக்கவில்லையா? சென்று அங்கு செருமுனையில் சிதறி கிடக்கும் செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தால் நந்தமிழ் நாட்டை காக்க ஓடிட்டு ரத்த வெள்ளம். பின குவியலிலே பெருமூச்சு வாங்க நடந்தாள். மணப்பந்தலிலும் அந்த மகிழ்ச்சி இல்லை. மகன் பிறந்த போதும் மகிழ்ச்சிக்கு எல்லையுண்டு. அவன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பை காட்டி. இதை கண்டால் இதயம் குளிர்ந்தால், எதை கண்டும் எனக்கு கவலை இல்லை, என் மகன் வீரனாய் இருந்தால் என்று மகிழ்ந்தாள். அறுத்தெறிய இருந்தேன் அவன் குடித்த மார்பை. அடடா, கருத்தறிய போய் சொன்ன கயவன் எங்கே? வாள் இங்கே, அவன் நாக்கு எங்கே என்று அந்த கவிதை முடியும். இந்த கவிதையுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு போர்க்களத்துல தன்னுடைய மகன் முதுகுல அடிபட்டு செத்துட்டான்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ஒரு தாய் கொதிச்செழுந்து, என் பையன் அப்படிலாம் சாக மாட்டான், அவன் நெஞ்சில் அடி வாங்கி செத்துருப்பான்றதுக்காக அந்த போர்க்களம் போய் பார்க்கறான். உண்மையிலேயே அவனுடைய மார்பில் அடிபட்டு செத்து கிடக்கிறான். இதை பார்த்த உடனே இந்த பொய் சொன்ன அந்த கையவை எங்க, அவன் நாக்க வெட்டணும்னு சொல்லிட்டு இந்த முடியும். இதை ஏன் நான் இன்னைக்கு சொல்ல வேண்டியது இருக்குன்னா, இன்னைக்கு திரைப்படங்கள்ல ஒரு சைல்டிஷான ஹீரோயின் கதாபாத்திரம் பார்த்திருப்போம். இல்ல ஒரு பெண் என்பவளே அவள் தாய்மை தூய்மை அழகுன்னு சொல்லிட்டு ஒரு குறைக்கக்கூடிய ஒரு அரசியல் தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்படி பெண் என்பவள் வெறும் அழகுக்கான மட்டும் இல்ல, அவ சுதய சிந்தனைக்கானவள், அதை தாண்டி அவ தைரியத்திற்கானவள்ன்றத மறுபடியும் சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோன்றத மறுபடியும் ஒரு வாட்டி அழுத்தி சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல இருந்து அங்கங்க நடந்துகிட்டே இருக்கு. ஒரு ஆணா இது ஆணாதிக்க சமூகம்ன்றத தலைகுனிந்து வெக்கத்தோட சொல்றேன். ஒரு பூனைக்கான விடுதலை, ஒரு எலிக்கான விடுதலையை பூனைகளால் ஒருபோதும் பெற்றுத்தர முடியாது. பெண்களுடைய பாதுகாப்பு பெண்கள் கையில தான் இருக்கு. ஆண்களுக்கு ஒழுக்கத்தையும் பெண்களுக்கு பாதுகாப்பையும் எந்த ஒரு சமூகம் கொடுக்கிறதோ அதுதான் உயர்ந்த சமூகம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.